நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு பேங்கிள், சேஃப்டி பின், செலஃபன் டேப் வச்சு ரொம்ப அழகான கியூட்டான ஹோம் டெக்கர் ஐடியா நம்ம பண்ண போறோம். அதுக்காக இந்த மாதிரி செட்டா வளையல் எடுத்துக்கோங்க. 7 வளையல் நம்ம எடுத்துக்கலாம். பழைய வளையல் தூக்கி போட மனசு இல்லைன்னா இப்படி செஞ்சு வீட்டு அலங்காரம் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி செலஃபன் டேப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கிங் ஏரியா இருக்கு இல்லையா, அத நம்ம இப்ப எடுத்துட்டு அதுல வளையல ஒட்டிடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வளையல நான் வச்சிடுறேன். இதே மாதிரியே வந்து 1ல இருந்து 3 வளையல நீங்க ஒட்டிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு ஒரு வாட்டியும் நம்ம செலஃபன் டேப்ப பிச்சு பிச்சு எடுத்து கட் பண்றதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்றதுனால ஒரேடியா அப்படியே செல்லோ டேப்ப இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே வந்து எடுத்து நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே ஒரு ஒரு வளையலுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அழகா எடுத்துட்டு சுத்தி அந்த சைடுல பாத்தீங்கன்னா செலஃபன் டேப் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் லைட்டா கட் பண்ணிட்டு இந்த வளையலோட சேர்த்து இப்படியே வந்து ஒட்டிடுங்க. நல்ல புது செலஃபன் டேப் எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஓட்டும். ஸோ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஷைனியா கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கிங் ஏரியாவோட இப்படி வளையல் ரெடி ஆயிடும். இதே மாதிரியே இருக்கிற எல்லா வளையலையுமே கட் பண்ணி இந்த மாதிரி சைடுல இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வளையலோட செலஃபன் டேப்பை இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டீங்கன்னா ஸ்டிக்கிங் ஏரியாவோட வளையல் இந்த மாதிரி நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். 7 பேங்கிள் நான் சொல்லியிருக்கிறதுனால 7 பேங்கிள் அழகா ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிக்கிங் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கலர் பண்ண போறோம். அதுவும் என்ன மாரி கலரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ கலர் நான் குடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால அப்படியே அந்த 7 கலர் விப்ஜிஆர்ன்னு சொல்ற வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்ச், ரெட். இந்த 7 கலர். ஓகேவா? இந்த 7 கலர அழகா இந்த ஸ்டிக்கிங் ஏரியால நம்ம அழகா பெயிண்ட் பண்ணிடலாம். இதுக்காக அக்ரிலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட்ட நல்லா அழகா இந்த ஸ்டிக்கிங் ஏரியால சூப்பரா நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பண்ணிட்டு இத நல்லா காய வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப கலரிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இண்டிகோ கலர், ப்ளூ கலர் எல்லாத்தையும் இதுல வந்து நம்ம அடிச்சிடலாம். எப்பவுமே வளையல் பார்த்தீங்கன்னா, நம்மட்ட நெறைய இருக்கும். சில நேரம் தூக்கி போட மனசு இருக்காது. சில நேரம் வந்து உடைஞ்சிரும். உடைஞ்சது கூட வந்து வீட்ல வச்சிருக்க கூடாதுன்னுவாங்க. இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஆனா ரீயூஸ் ஐடியா மூலியமா இதுக்கு நம்ம புது வடிவம் குடுக்கும் பொழுது, நம்ம வீட்ட அலங்கரிச்சா மாரியும் ஆச்சு, நம்ம கிரியேட்டிவிட்டி இன்கிரீஸ் ஆன மாரியும் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். இப்ப ப்ளூ கலரும் நம்ம குடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க கலர் பண்ணும்போது உங்களுக்கு மோனோக்ரோமேட்டிக் அதாவது ஒரே கலரா இருக்கணும் அப்டின்னா, எல்லா வளையலுக்கும் ரெட் கலர் அடிச்சுக்கோங்க. இல்ல எல்லாத்துக்குமே கிரீன் அடிச்சுக்கோங்க. இல்ல எல்லாத்துக்குமே ப்ளூ அந்த மாரி மோனோக்ரோமேட்டிக்காவும் நீங்க பண்ணலாம். நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா தானே பிடிக்கும். அதனால கலர்ஃபுல்லா இருக்கட்டும்னு ரெயின்போ கலர்ல எடுக்கிறேன். ஸோ இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வீட்ல கலர்ஃபுல்லான பொருட்கள் இருக்கும் பொழுது, திடீர்னு நம்ம அத பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மைண்ட் சில நேரம் சேஞ்ச் ஆகலாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேஸா இருக்கட்டும், இல்லன்னா ச்சே! அப்படின்னு இருக்கும்போது, வாவ்! நம்ம கிரியேட் பண்ணதாச்சே இது அப்படின்னு நீங்களே பெருமைப்பட்டுக்கிறதுக்காகவாவது நீங்க வீட்ல இந்த மாதிரிலாம் கிராஃப்ட் பண்ணி கண்டிப்பா வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஆரஞ்சு கலர் நம்ம குடுத்தாச்சு. கடைசியா த மோஸ்ட் அட்ராக்டிவ் ரெட் கலரும் நம்ம குடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ரெட் கலரையும் நம்ம இதில குடுத்துட்டு, இது எல்லாத்துக்கும் காயறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிட போதும்? ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. 15 மினிட்ஸ்ல இது எல்லாமே காஞ்சிடும். அந்த சைடுல செலஃபன் டேப் மட்டும் கரெக்ட்டா ஒட்டிடுங்க. இல்லன்னா பிஞ்சு வந்துரும். சரியா? அப்புறமா இதுக்கு மேல வந்து நீங்க அடிஷனலா எது வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் டெக்கரேஷன்லாம் பண்ணல. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு காட்டப் போறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து வுட் பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. பிரிண்டிங் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி அந்த வுட் பிரிண்ட் எடுத்துட்டு, அதில இந்த மாதிரி ஒயிட் கலர் குடுத்துட்டு, எல்லாத்துலயுமே நான் வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ண போறேன். ஸோ ஒயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெயின்போ கலர் இருக்கு இல்லையா? இந்த ரெயின்போ கலர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணா சுத்த விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கலர் வரும்? எனி கெஸ்? ஒயிட் கலர் தான் வரும். அதில சிம்பலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்துலயுமே ஒயிட் கலர் குடுக்குறேன். ரெயின்போ கலர் எல்லாமே வந்து அடிட்டிவ் மிக்ஸிங் நம்ம பண்ணோம்னா, வெள்ள கலர் வந்துரும். அதே வந்து சப்ட்ராக்டிவ் மிக்ஸிங் பண்ணோம்னா, பிளாக் கலர் வந்துரும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் யூ டெல் மீ நம்ம ஷார்ட்ஸ்ல இத பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடிட்டிவ் கலர் அண்ட் சப்ட்ராக்டிவ் கலர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கேலண்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அத நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அத நல்லா இப்படி சூப்பரா வந்து மடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ற மாரி மடிச்சுட்டு, இதில அப்படியே கம் அப்ளை பண்ணிட்டு, திருப்பி இதையும் மடிக்க போறோம். அப்படி மடிக்கிறதுனால இந்த கேலண்டர் ஷீட்டுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மடிச்சு வச்சுட்டா மட்டும் போதுமா? அடுத்து இத வச்சு என்ன பண்ண போறோம்? இதுக்கு மேலயும் திருப்பி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ண போறோம். அதையும் அப்ளை பண்ணிட்டு, நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பேங்கிள் இருக்கு இல்லையா? அதனுடைய பேக் சைடுல இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வந்து
ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட போறோம். ஸோ எல்லா பேங்கிள்லயுமே ஃபெவி பாண்ட இந்த மாதிரி அழகா நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணிடுங்க. சுத்தி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டிக்கிங் ஏரியா அந்த கேலண்டர் பேப்பர்ல மட்டும் தான் நடக்க போகுது அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸை இதுல ஒட்ட ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரியே வயலட், இண்டிகோ அந்த ஃபார்மேட்ல ரெயின்போ கலர்ல நம்ம இப்போ ரெட்ல இருந்து ஆரம்பிச்சு வயலட்ல முடிக்க போறோம். ஓகே. ஸோ நான் இந்த சென்டர்ல இந்த மாதிரி உடன் பிளாக் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் பண்ணணும்னா தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈஸியா ஏதாவது போல்கா டாட்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சிம்பிளா இன்னும் முடிக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது பாசிட்டிவ் கோட்ஸ் அதில் எழுதணும்னா நீங்க அதையும் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் ஷீட்ல இந்த மாதிரி நம்ம த்ரெட்டையும் அட்டாச் பண்ணி ஒரு ஹேங்கிங்கானதாகவும் இதை ரெடி பண்ணியாச்சு. இல்ல ஹேங்கிங்லாம் வேணாம் எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீங்க எல்லா பேங்கிள்க்கும் பின்னாடியும் டபுள் டேப்பை வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே வால்ல ஒட்டிடுங்க. ஹேங் பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்டிக் பண்றதா இருந்தாலும் சரி, முடிவு உங்களுடையது. ஏன்னா உங்க வீட்டு சுவர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். அதுக்கேத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆணிலாம் இருந்ததுன்னா அழகா நீங்க எங்க இத மாட்டணுமோ நீங்க மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகா இதுல வந்து இந்த த்ரெட்டையும் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாவும் நீங்க இந்த கேலண்டர் ஷீட் முழுக்கவும் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா கூட இருக்கும். அடுத்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு அழகா இந்த மாதிரி ஒரு ஹேர் கிளிப் மாதிரி பண்ணியிருந்தோம். அதுல மீதி இருந்தது தான் இது. அத நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அதையும் போய் பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அழகா இதுல இந்த நாட் போட்டு அழகா இப்படி எடுத்துட்டோம். அதே மாரி பின்லயும் சேஃப்டி பின்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் அப்படியே கொண்டு வந்து சேஃப்டி பின்லயும் இதே மாதிரி நம்ம சுத்தி சுத்தி இந்த மாதிரி விட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, சூப்பரா அழகான ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு உல்லன் த்ரெட்ல வந்து சூப்பரா கிடைச்சிரும். ஐ மீன் எம்ப்ராய்டரி த்ரெட்ல நமக்கு கிடைச்சிரும். யூசுவலா உல்லன் த்ரெட்ல ஏதாவது நம்ம பண்ணுவோம். அது இல்லாம இந்த வாட்டி டிஃபரெண்ட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அழகாவே இருக்கும். ஸோ நம்ம அழகா இத ரெடி பண்ணி இத அப்படியே வந்து கம் போட்டு கூட நீங்க ஒட்டிட்டு அந்த நூல் வெளில வராம ஏதாவது பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்ப ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த சேஃப்டி பின்ன அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பேங்கிளுடைய அந்த லாஸ்ட் ரெட் இருக்கு இல்லையா? அதுல கீழ இந்த வளையலுக்கு அந்த செல்லோஃபன் டேப்ல அப்படியே குத்தி எடுத்து இத அப்படியே வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரா இது ஹேங்கிங்கா உங்களுக்கு கியூட்டா இப்படி கிடைச்சிடும். ஸோ ரொம்ப அழகான ரெயின்போ வால் டெக்கர் நம்ம இன்னைக்கு வளையல் வச்சு, செலஃபன் டேப் வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த கியூட்டான ஹோம் டெக்கர் ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த ரெயின்போ கலர்ஸ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் எப்பவுமே நம்ம ஹார்ட்ட, சோல பியூரா லிஃப்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஒயிட் கலரும் குடுத்துருக்கேன். என்ன இந்த ஐடியா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.